வெல்கம் டு D2J ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். குறைந்த தைராய்டு ஹார்மோன் மருத்துவ ரீதியாக ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகம் முழுவதும் கண்டறியப்பட்ட தைராய்டு கோளாறோட மிகவும் பொதுவான வகை. ஹைப்போதைராய்டிசத்தில் உடலில் உள்ள தைராய்டு சுரப்பி போதுமான அளவு தைராய்டு ஹார்மோனை உருவாக்காது, உங்களை சோர்வடைய செஞ்சு உடல் எடையை அதிகரிக்க செய்து மற்றும் மனநிலை மாற்றங்களை அனுபவிக்குது. குறைந்த தைராய்டு அளவை குணப்படுத்த பொதுவாக மருந்துகள் தேவைப்படும் போது உங்கள் வாழ்க்கை முறையை பராமரிப்பது நிலைமையை திறம்பட நிர்வகிக்க சமமாக முக்கியமானது. சில காய்கறிகள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் தலையிடலாம் மற்றும் குறைந்த தைராய்டு அளவு உள்ளவங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கவனம் கொள்ள வேண்டும். ஹைப்போதைராய்டிசத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு இப்போ நம்ம பார்த்தோம்னா, அதில் முதலாவது ஒன்று சிறுவை காய்கறிகள். இந்த குழுவில் ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ், பிரசல்ஸ் மூளைகள், காலிஃப்ளவர், காலேட், டர்னிப்ஸ் மற்றும் போக்சோய் ஆகியவை அடங்கும். இது நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது. ஆனால் உங்கள் உடலில் போதுமான அயோடின் இல்லை அப்படின்னா உங்கள் தைராய்டு சுரப்பியை சாதாரணமாக செயல்பட விடாமல் தடுக்கலாம். இருப்பினும் இந்த சமைத்த காய்கறிகளை தினமும் 5 ounce வரை சாப்பிடுவது பாதுகாப்பானது. எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்தோம்னா, இந்த காய்கறிகளை சமைப்பது தைராய்டு செயல்பாட்டில் குறிக்கும் கலவைகளை குறைக்கலாம். வேக வச்சோ அப்படின்னா வறுத்தோ சாப்பிடக்கூடாது. இரண்டாவது கீரை. கீரை பல விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கொண்ட ஒரு இலை பச்சை காய்கறி. ஆனால் அதில் ஆக்சிலேட்டர்கள் இருக்குது. இது உடலில் அயோடினை பயன்படுத்துவதை தடுக்குது. ஆக்சலேட் அளவை குறைக்க நீங்கள் கீரையை சமைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் கீரை உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவது நல்லது. அடுத்ததாக இனிப்பு உருளைக்கிழங்கு. இனிப்பு உருளைக்கிழங்கு மிகவும் ஆரோக்கியமான வேர்க்காய்கறிகள் மற்றும் நிறைய நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்குது. இருந்தாலும் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் தலையிடக்கூடிய சஃபனோனின்களையும் கொண்டிருக்கு. உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா இனிப்பு உருளைக்கிழங்கு சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக முள்ளங்கி. முள்ளங்கியில் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அதில் கோய்ட்ரோஜன்களும் இருக்குது. இது அயோடின் தைராய்டு சுரப்பியை அடைவதை தடுக்குது. இதனால் அதனோட செயல்பாட்டையும் தடுக்குது. அடுத்ததாக சோயா. சோயா ஒரு தாவர அடிப்படையிலான புரத மூலம். இது அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. ஆனால் இது உடலில் தைராய்டு ஹார்மோனை உறிஞ்சுவதை தடுக்குது. அதனால் ஹைப்போதைராய்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. மேலே சொன்ன காய்கறிகளை தவிர ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய அப்படி இல்லைன்னா கட்டுப்படுத்த வேண்டிய வேறு சில உணவுகளும் இருக்குது. அது என்னென்னா, முதல்ல பசையம். ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்களுக்கு செலியாக் நோய் வருவதற்கான அதிக ஆபத்து இருக்குது. இந்த நிலையில் உடல் பசையம் எதிர்மறையாக செயல்படுது. அதனால் கோதுமை, பார்லி மற்றும் கம்பு போன்ற பசையம் கொண்ட உணவுகளை தவிர்ப்பது ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்களுக்கு பயனளிக்கும். அடுத்ததாக சர்க்கரை பானங்கள் மற்றும் உணவுகள். சர்க்கரை உணவுகள் மற்றும் பானங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்து தைராய்டு செயல்பாட்டை எதிர்மறையாக பாதிக்கும். அதனால் சர்க்கரை உணவு மற்றும் பானங்கள் உட்கொள்ளலை குறைக்க அறிவுறுத்தப்படுது. அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் அதிக சர்க்கரை, உப்பு மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் இருக்குது. இது எடை அதிகரிக்க வழிவகுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தைராய்டு செயல்பாட்டை எதிர்மறையாக பாதிக்கும். அதன் நுகர்வு குறைக்க முழு ஊட்டச்சத்து அடர்த்தியான உணவுகளை தேர்வு செய்வது சிறந்தது. அடுத்ததாக அதிக கொழுப்புள்ள உணவுகள். அதிக அளவு கொழுப்பை உட்கொள்வது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் குறைக்கிடலாம். அதனால் வறுத்த உணவுகள், கொழுப்பு நிறைந்த இறைச்சி மற்றும் முழு கொழுப்புள்ள பால் பொருட்களை உட்கொள்வதை கட்டுப்படுத்துவது நல்லது. அடுத்ததாக ஆல்கஹால். மது அருந்துவது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் தலையிடலாம் மற்றும் ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகளையும் மோசமாக்கும். மது அருந்துவதை கட்டுப்படுத்துவது அப்படி இல்லைன்னா முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. முடிந்தளவு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க மேலே சொன்ன உணவுகளை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.